அடுத்து ஒரு அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய எங்கள் இயக்குனர் தனுஷ் சார் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேர் பவர் பாட்டிக்கு ஏற்ற மாதிரி படமும் பயங்கர பவராக இருக்கும். செம்மையாக இருந்தது. தலை வேல்ராஜ் ஃபோட்டோகிராஃபி கிளிஸ்டார் செம்மையாக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, உலகத்தில் பிறந்தது என் தாய் தந்தையினால். சினிமாவில் நாங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் சார் தான் காரணம். அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கு முதல்ல இவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததே தனுஷ் சார் தான். இப்போது இந்த மாதிரி ஆடியோ ஆட்சிலாம் கூப்பிட்டு பேச வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓரளவு வளர்ந்துருக்கோன்னா அது அவர் தான் காரணம். ஹோல் டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கரகோஷம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜ்கிரண் சார்லாம் இந்த சாங்கோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்தது. சாரோட ஆட்டிடியூடு, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு. சிஷா அவன் கலக்கிட்டாரு தம்பி. ஆக்சுவலாக என்ன கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். சிஷா தேங்க்ஸ்ன்னு ரொம்ப நல்லா. அந்த ரேவதி மேடம் நல்லா பண்ணியிருந்தீங்க. சென்ட்ராய் ஐயோ சண்டை போடலாமா செம்மையாக இருந்தது. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் நான் பண்ணுறது ரொம்ப பெருமையாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட தொடர்ந்து போகிற எல்லா படங்களையும் நான் தொடர்ந்து படிப்புரிணும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், இது சட்டப்பூர்வமாக தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி பேசி பழக்கம் இல்லை. பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய அப்படி இல்லை சார், இப்படி பேசி பழக்கம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு சீனில் இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இவ்வளோ பிளெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு சீனில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி, ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரே ஒரு சீனில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம நம்புகிற விஷயங்கள் மட்டும் டயலாகாக பேசுகிற மாதிரி ஒரு ரைட்டர் நமக்கு கிடைச்சாங்கன்னா, எழுதி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பிளெஸ்ட்னா அவ்வளோ பிளெஸ்ட்னா. தேங்க்யூ ஸோ மச் ரைட்டர் தனுஷ் சார் ஃபார் ரைட்டிங் சச் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் டிரெக்டர் தனுஷ் சருக்கு நன்றி சொல்லணும்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக நடிக்க வச்சுட்டாரு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இது எல்லாத்த விட பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் தனுஷ் சருக்கு தான் சொல்லணும் for making such a wonderful movie with such good messages. And பவர் பாண்டி, பவர்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூ கிவ் அ மேன் அ பவர், அந்த பவர் வச்சு அவங்க என்ன பண்றாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பவர் இருக்கிற தனுஷ் சார் இவ்வளோ அழகான மெசேஜோட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி வண்டர்ஃபுல் மென் இன் வண்டர்பா ஃபிலிம்ஸ். ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்டடா, அவ்வளோ அக்கறையா, அன்பா பார்த்துக்கிட்டீங்க. I'm very grateful to you, sir. Thank you so much. என்ன பேசணும்னு நினச்சினோ அதெல்லாம் முன்னாடி பேசிட்டேன். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. இதை சொல்லணும்னா, முதல்ல அந்த டப்பிங் போயிருக்கும்போது சார் அந்த பாட்டு எல்லாம் போட்டு காமிச்சார். சார் என்ன சார் இப்படிலாம் எடுத்துருக்கீங்க, அப்புறம் ராஜகிரண் சார் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவரை பற்றி தெரியும். இருந்தாலும் அதை பார்க்கும்போது அப்படி ஒரு ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தார். சில இதெல்லாம் நான் சொன்னேன் அந்த தனுஷர்கிட்ட, எப்படி சார் என்ன சார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு, புறமெல்லாம் நடிக்க முடியாது நீங்கள் வேற அப்படின்னாரு. அது அந்த ஃபுல் கிரெடிட். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அது அந்த படம் பார்க்கும்போது. அடுத்து ஒன்று சொல்லணும்னா, சாரோட டைரக்ஷனை பற்றி சொல்லணும். என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டிஸ்டுங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு அவர் சொல்லிக் கொடுக்குற விதமே ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. இது வேணாம், ஏன் இது வேணும் போது தனுஷ் சார் எடுக்கிறாரு. சரி ரைட், ரொம்ப சந்தோஷம் சார், நான் நடிக்கிறேன் சார், என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, எதுவுமே பண்ணாதீங்க, சாதாரணமாக இருங்கன்னு சொல்றதுல இருந்து, அப்புறம் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்றதுல இருந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அது நான் எதிர்பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு வெரி ஃபீல் குட். அது இது இன்னொன்னும் ஒர்க் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் சின்ன ரோல் தான், அது பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. சின்னதாக இருந்தாலும் நம்ம வேலையை நிறைவாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன். சந்தோஷமாக இருக்குது, ஃபீல் குட், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. Hello everyone. Subramaniam Shiva sir, thank you so much for
putting up my name in front of Dhanush. And Dhanush, thank you so much. I can't thank you enough for this opportunity, for making me a part of this lovely project. Rajkiran sir, Revati ma'am, Prasanna, Didi, thank you so much. Directly or indirectly, I've learned a lot from you, especially from Prasanna. Every time அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஐயோ ரொம்ப நாள் ஆக்ட் பண்ணுறாங்களே சீன் அப்படியே he's just taking it away தான் தோணும். But I didn't have much to do, so I'm like, okay, please take it. Thank you so much. And yeah, thanks to everyone. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்காரங்களுக்கும் பெரிய நன்றி. என் பேர் சென்றாயன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் சுமாட் ஆகிட்டேன். அதனால என் பேரை நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பவர் பாண்டி படத்தில் வந்து எனக்கு ஒரு பவரான ரோல் கொடுத்துருக்காங்க தனுஷ் சாருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு பிறகு வேல்ராஜ் சார், சுப்பிரமணிய சிவா சார் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்றாயம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சார் வந்து கேட்டிருக்காங்க. உடனேன்னு சொல்லி நான் ஊரில் இருந்தேன், அப்போ உடனே கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் நடித்ததுக்கு வந்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ, எனக்கு மேலே வந்து தனுஷ் சாருடைய ரசிகர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வெளியெல்லாம் போகும்போது கேட்பாங்க, என்ன தலை அடுத்து புலாதனுக்கு அப்புறம் அடுத்து தனுஷ் சார் கூட நீங்கள் பண்ணுறீங்களா, வேறு என்ன படம் பண்ணுறீங்களா கேட்டுட்டு இருப்பாங்க. நான் இந்த படம் சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிறகு அதுக்கப்புறம் ராஜகிரண் சார், உண்மையிலே ராஜகிரண் சார் வந்து என் மனசில், என் ராசாவின் மனசிலே தான் அவர். ஒரு காட்சியில் நடிக்கும்போது ராஜகிரண் சார் வந்து நடிக்கும்போது அந்த ஃபஸ்ட் டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன், 2வது டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன், 3வது டேக்கு பண்ணும்போது என்ன அறியாமல் பதட்டத்தில் வந்து ஒரு வார்த்தை வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஐயோ தப்பாக சொல்லிட்டோமே, ரொம்ப நாள் ஷூட்டிங் இல்லாமல் இருந்தோம், இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கி பேக்கப் ஆயிரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தேன். அழுகாத குறைதேன். அங்கேருந்து தனுஷ் சார்ல போச்சுடா சொதப்பினாடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஐயோ என்ன ஆகுது, ராஜகிரண் சார் திட்ட போகிறாரு அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தேன். கிட்ட கூப்பிட்டு, வா தம்பி, சரி விடு, டேக்கில் ஏதாவது பதத்தில் நீங்கள் பேசிட்டீங்க, சரி விடுங்க, சரி ஓகே ஒன்னூறு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு தட்டி கொடுத்து அப்படியே ஒன்னூறு எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும் உங்களேன்னு. என் சித்தப்பையன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து நான் தப்பாக பேசினா இன்னைய வரைக்கும் என்கிட்ட நான் பேசாமல் இருக்கார் என் சித்தப்பா. ஆனால் எங்கள் அப்பா ராஜகிரண் சார் வந்து அந்த இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் உடனே வந்து ரீடேக்கு போக சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அந்த ராஜகிரண் சார் வந்து அந்த ஒன்னொரு ஏதாவது கோச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை, உங்களே இல்லை. ஆனால் தட்டி கொடுத்துட்டு உடனே ஒன்னொரு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜகிரண் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பிறகு இந்த படத்தில் ஒர்க் பண்ண டீம் ஒர்க்கு, எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர், தேங்க்யூ, நன்றி. மாஸ்டராக நான் புதுசுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களோட நிறைய படத்தில், அவங்க நடிக்கிற படத்தில் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது நான் பார்த்தேன், ஒரு நடிகரை பெஸ்ட்டாக பண்ணுவார், அது பயங்கர ப்ரூஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துருவார். ஃபைட்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிங்கிள் ஷாட்டு. அதாவது நிறைய பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் பண்ணுறதுனா கஷ்டப்படுவாங்க. பட் அவர் என்ன வாலண்டியாக கேட்பார், சிங்கிள் ஷாட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. நான் லென்த்தாகவே அது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கஷ்டப்படணும். ஸோ அந்த விஷயத்தில் அவர் ஃபஸ்ட்டு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய அந்த முழு ஃப்ரீடம் கொடுத்து பண்ணுவார். ஃபுல்லாக பண்ண முடிச்சேன், ஒரே தடவையில் பண்ண முடிச்சிடும் அப்படின்னு. அதுக்கு வந்து நிறைய கட்ச் வேணும் அதை பற்றி பண்ணுறதுக்கு. ஏன்னா நின்று கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி அடிபடும், கண்டிப்பாக அடிபடும். ஸோ இதெல்லாம் பட் இதில் நான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய டைரக்டரை ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய மாஸ் டைரக்டர் சார் அப்படின்னு. என்ன அந்த சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், அதுக்கு முன்னாடி எடுக்கிற அந்த பில்டப் கொடுக்குற சீன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லச்சில்ல அதுக்கு எடுத்துக்கிற விஷயம், அந்த சொன்ன விஷயங்கள்லாம் இதில் வந்து ஃபைட் வந்து பயங்கரமாக வந்துருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னால் ராஜகிரண் எப்படி பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி இதில் ஒரு பயங்கர மாஸ் ஃபைட் வந்துருக்குது. ஸோ நானே பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக கை தட்டினேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 3ன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், பட் அந்த சீக்வன்ஸ் அவர் செட் பண்ணி கொடுத்தாரு. கம்போஸ் மட்டும் தான் நான் பண்ணேன், மற்றபடி அவங்க தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 3 ஃபைட் வந்து சூப்பராக இருந்தது இந்த கேரக்டரேஷனோட சேர்த்து. இந்த படத்துலேயே அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் ராஜகிரண் சார் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்களேன், நான் எங்கிட்ட 2வது படம் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து ரஜினி முருகன். ஆக்சுவலி இப்போ ஃபைட் பண்ணி முடிச்சோன்னா அதோட போயிடும். அதுக்கப்புறம்
அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10-15 டேஸ் கழிச்சு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ராஜகிரண் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய மறுபடியும் எனக்கு ஃபைட் பண்ண வருவேன் அப்படின்னு நம்ப வச்சிருக்கேன். நான் சொன்னேன், இல்லையே நான் ஒன்றுமே பண்ணல, அப்படி எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்க பண்ணது திருப்பி பண்ணது, ஏற்கனவே அவங்க எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க, திருப்பி பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி திருப்பி சொல்கிறதுக்கு மாஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சாருக்கு நான் திருப்பி ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பவர் பாண்டி படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அது ஏன்னு சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டாவது அவரோட டைரக்ஷன் கடியில் நடித்தேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ல 2 மாங்காய். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா யூஸ்வலாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோன்னா, கொஞ்சம் கலராக இருந்தோன்னா, இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினோன்னா உங்கள் ஒரு வில்லேஜ் கேரக்டர்னு ஒரு யோசிக்க கூட மாட்டாங்க. பட் அவர் அது ஒன்றுமே பார்க்காம இல்லை இவங்க பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து வேஷம் தந்தார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒளியில் என்னை காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐவ் டன் வெல். ஏன்னா ஆஸ் அ டிரெக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு. பட் ஆஸ் அ டிரெக்டர் நான் அப்படியே மெர்சல் ஆயிட்டேன். பிகாஸ் ஒவ்வொரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கரெக்ட் பண்ணுவார், அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் ஃபார் மீ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் இந்த படம். ஒரு நடிப்பில் ஒரு எப்படி கேமரா முன்னாடி நடிக்கணும்னு இவரை மாதிரி எனக்கு ஒரு 3-4 டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா நான் ஒரு ரொம்ப பெரிய நடிகை ஆயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் த ட்ரூத். அண்ட் ரேவதி மேம் கூட இன்னைக்கு சொன்னாங்க, அப்படின்னு ஷீ சச் சீனியர் ஆர்டிஸ்ட். ஷீ செட் நான் அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. தட் ஷோஸ் நான் இந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா ஆல் கிரெடிட் கோஸ் ஒன்லி டு ஹிம். ஹீ இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் என்னோட யூஸ்வலாக ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன். ஸோ ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் யூஸ்வலாக எப்போவுமே சைஸை வச்சு எப்போவுமே ஜோக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓ குண்டு குண்டு குண்டுன்னு ஏதாச்சும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் he didn't do that. And sorry, I don't know, I'm getting emotional. But நான் இல்லை பண்ணுங்க பரவாயில்ல ஜோக்ஸ் போடுங்கன்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் அது காமெடி இல்லை, காமெடி எவ்வளோ வழியில் பண்ணலாம், ஆனால் தட்ஸ் நாட் காமெடி ஃபார் மீன்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு. அண்ட் ஐ திங்க் தட் டேக்ஸ் கட்ஸ் டு பிரேக் சோ மெனி ஸ்டீரியோடைப்ஸ். அண்ட் என் மேலே நிறைய அபிப்பிராயங்கள் இருந்தது, அது எல்லாமே உடச்சி எனக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் காமிச்சிருக்காரு. ஐ எம் த்ரூ அவுட் வித் ஹிம் இன் த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஸோ I pray and I hope that this film does so well. Beautiful songs by Sean. ராஜ்கிரண் சார் அப்படி சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த என்டையர் டீம், சென்ட்ரனாக இருக்கட்டும், ஈவன் டிடியோட ஒரு டயலாகாக இருக்கட்டும், தட்ஸ் அ சென்டிமெண்ட் ஐ பிலீவ் இன். இந்த படத்தில் இருக்கிற தட் லாஸ்ட் மெசேஜ், தட் ஒன் சென்டிமெண்ட் is something I believe in. It's a very powerful message. பவர் பாண்டின்னு மட்டும் டைட்டில் இல்லை, அது ஒரு பவரான மெசேஜும் இருக்கும். கடைசியில் உங்களை யோசிக்க வைக்கும் நீங்கள் தியேட்டர்லேருந்து கிளம்பும் போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹோப் டு டூ மோர் ஃபில்ம்ஸ் வித் யூ. தேங்க்யூ ஆல் ஸோ மச். பாபா பாஸ்கர் மாஸ்டர் சொன்ன மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வண்டர் பார் தனுஷ் சார் தான். அவர் ஃபஸ்ட்டு படத்தில் நான் வந்து திருப்பி ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அவர் நினச்சிருந்தா ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எடிட்டர் வச்சு பண்ணிடலாம். திருப்பி என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தனுஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அவங்க ஒரு சின்ன சிவாஜி இங்கே தான் உங்கள்கிட்ட அப்படி இருக்காங்க. டயலாக்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் எடுத்துருவான். டயலாக் இல்லாத ஆளை பார்க்கலாம். தேங்க்யூ. தனுஷ் சாருக்கு நன்றி. என்னை தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ண தனுஷ் சார் தான். அவரோட இந்த பவர் பாண்டி படத்தில் இருக்கிறது பெருமை, மகிழ்ச்சி, நன்றி. நிறைய பேசுங்க சார். கடவுள் போல இருக்கு, கடுகளவு கொடுங்க. இல்லை சார், ஏதாவது கரெக்டாக வச்சு
இல்லை ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் பதிவு இதாகிடும். இல்லை தனுஷ் சார் எல்லாரும் வந்து இப்போ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தனுஷ் சாரை பார்த்தோம் நம்ம. அது மாதிரி ராஜகிரன் சாரை பக்கத்து வீட்டு தாத்தா மாதிரி பார்த்துட்டு யாராவது தாத்தா மேலே கேஸ் போட்டக்கூடாது, அதுக்காக மாதிரி. தனுஷ் சார் வந்து இது அவரோட டைரக்டோரியல் டெபியூவில் இது அவரோட முதல் குழந்தை. அந்த குழந்தைய நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு தனுஷ் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணோம். ஒருத்தர் யூஸ்வலாக வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தாய் தந்தை நினைப்பாங்க, ஃபேமிலி நினைப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்ல முடியாது, ஃபேமிலி ரொம்ப இன்டென்ட்டாக நினைப்பாங்க. இந்த ஃபேமிலியை மீறி தனுஷ் சார் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் வினோத், அவருக்கும் நான் இதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரீசன் ஃபார் திஸ், நான் சினிமாவுக்கு ரொம்ப புதுசுங்க. வந்த கொஞ்சம் நல்ல சினிமாவில் இருக்கவங்க பணத்து மேலே தான் ரொம்ப குறியாக இருக்காங்க, மனுஷங்க மேலே இருக்க ஒரு டெஃபினிட்டி ரொம்ப கம்மி தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நேரத்தில் வந்து தான் நான் வண்டர்பார் ஃபிலிம்ஸில் வந்து தனுஷ் சார் ஒரே ஒரு நாள் தான் மீட் பண்ணேன், வினோதை மீட் பண்ணேன், அந்த டீமை நான் பார்த்தேன். அப்புறம் இந்த ஸ்டேஜை நான் பார்க்குறேன். அது தப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது போல இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு ஃபேமிலி, இவங்க ஒர்க் பண்ணுற ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். அவங்க கூட வாங்குறவங்கள இப்போ நான் கே ப்ரொடக்ஷன் நான் வாங்கியிருக்கேன்னாலும் நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக என்ன ஒரு விட்டதுக்கப்புறமும் வான் பண்ணக்கூடிய ஒரு டீமை வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதனால் ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். இந்த எஃபர்ட்டை வந்து நான் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், எங்கள் ப்ரொடக்ஷனில் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் என் பேர் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது, பாகுபலின்ற ஒரு படம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது மற்ற படங்கள் மேலே கை வைக்க வேண்டாம், கொஞ்சம் சேஃபாக கான்ஷியஸாக மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பவர்பாண்டின்ற ஒரு படம் அதை பார்த்தேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஜெனுவன்லி ஸ்பீக்கிங் பாகுபலியை விட நான் இந்த படத்து மேலே கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கான ஸ்டேஜ் மேலே சொல்கிறேங்க இதை. ஏன்னா நான் ஒரு தனுஷ் சாரோட ஒரு ஃபேன், பியாண்ட் எனிதிங் எல்ஸ். ஐம் ஆடியன்ஸாக இருக்கும்போது நான் தனுஷ் சாரோட ஃபேன், நான் பெரிய ஃபேன். அவர் நடிக்கிற படத்தை எவ்வளோ கான்ஷியஸாக எவ்வளோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் இன் ஃபிலிம்ஸ் ஒரு ஆக்டர்னும் போது தனுஷ் சாரா மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும், யூ நோ த ரேஷியோ. அப்படி இருக்கும்போது அவர் டைரக்ட் பண்ணுற படம் தப்பே பண்ணாதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை, அதில் எவ்வளோ கான்ஷியஸாக இருப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த ஒரு காரணத்துக்காக தனுஷ் சார் கூட தேடி வந்திருக்கோம். அவரும் எங்களை நல்லா பார்த்துட்டு எங்கள் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருந்துட்டு நாங்களாம் நல்லா இருக்கணும், as a team we have to go forward அப்படின்றதுல ரொம்ப இன்டென்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஐ தேங்க் யூ அகெயின் தனுஷ் சார். as an artist எல்லாம் போக ஒரு நல்ல மனிதருங்க, வெரி குட் ஹியூமன் பீங். And whether I'm going to be in cinema or not, I will always look up to him and learn from him as to how a good human being should exist. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். ஐ திங்க் கடந்த 10 வருஷத்தில் நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று அம்மா கணக்கு, அடுத்தது இது. ஸோ 2மே வண்டர்பார் ஃபிலிம்ஸ். அதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான கதை, ஒரு அழகான கேரக்டர். படம் ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரியும், என்னோட இந்த ஏஜில் படம் ஃபுல்லாக நான் பண்ண மாதிரி கிடைக்காது. பட் அந்த கிடைக்கிற அந்த லிமிட்டட் 3-4 சீன்ஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு ஒரு யூனோ நான் நடித்தேன் எங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். அது இந்த 2 படங்கள் தான் எனக்கு தமிழில் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த 2 படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எங்கள் காலங்களில் நாங்கள் வந்து படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு குடும்பமாக, ஏன்னா அந்த காலத்தில் கேரவன்லாம் கிடையாது, ஒரு குடும்பமாக அங்கே வந்து படத்தை பண்ணுறது உண்மையானவங்க அந்த படத்துக்காகவே ஒவ்வொருத்தரும் உழைப்பாங்க. அந்த உண்மை பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு ப்ரொடக்ஷனில் தான் பார்த்துருக்கேன். அது வந்து இந்த மேடையில் பேசின ஒவ்வொருத்தரும் பேச்சுலையும் அவங்களுடைய வார்த்தைகள்லையும் தெரியறது. அவங்க வந்து எவ்வளோ உண்மையான சில விஷயங்கள், அந்த வார்த்தைகள் அழகுக்காக இல்லை, நம்ம மேடை பேச்சுக்காக. ஒருத்தர் வந்து ஐஸு போட்டு இது பண்ணோம், இல்லை எனக்கு வந்து அடுத்த படம் கிடைக்கும், ஆஃப்கோர்ஸ் அதுவும் இருக்குது தனுஷ். பட் யூனோ பட் தி திங் இஸ், மனசில் தோன்றது ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. எனக்கு நிஜமாக என்னோட கண்ணு கலங்கி போச்சு. இந்த மாதிரி ஒரு மேடை, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடை பார்த்தும் பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு உண்மையான ஒருத்தர்கிட்ட இந்த மட்டும்தான் ஒரு உண்மையான கதை, ஒரு உண்மையான படம் வர முடியும். அந்த ஒரு
அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையை மறுபடியும் உறுதி பண்ணியிருக்கார் தனுஷ். அண்ட் அவரோட கம்ப்ளீட் டீம், வண்டர் பார் டீம், அந்த யூனோ ப்ரொடியூசர் இருக்கிற தனுஷ்லேருந்து அவரோட ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் நடத்துகிற விதம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆக்டரை மட்டும் இல்லை, ஒரு டெக்னீஷியனை, ஒரு ப்ரொடக்ஷன் பாயை கூட எப்படி கூப்பிடுறது, என்ன ஏன்னா அவங்கள வந்து எப்படி நடத்துறது, இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். மனிதனுக்கு மனிதன் கொடுக்குற ஒரு ஒரு மரியாதை பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இல்லைன்னா சில நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது 80s, 90s, 95 வரைக்கும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு படத்துக்காக என்னெல்லாமோ உழைச்சிருக்கோம், எப்படி எல்லாமோ உழைச்சிருக்கோம். காடு, மழை, வெயில், அந்த மாதிரி எல்லாம் இப்போ அது கிடையாது. எங்கேயோ பணம் மட்டும்தான் அந்த உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் நழுவி போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து தனுஷ், நீங்கள் கேப்டன் பண்ணுற இந்த ஒரு வண்டர் பார் டீம், காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் பவர் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் தனுஷ். நான் அவர்கிட்ட சொன்ன ஒவ்வொரு தடவை நான் சொல்கிறேன், எனக்கு எழுதப்பட்ட இந்த ஒரு கேரக்டர் வந்து என்கிட்ட வந்தது, அது வந்து இட் ஹேட் டு ஹேப்பன். தேங்க்யூ, மிக மிக நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து தனுஷ் சாரோட உண்மையான ஒரு ரசிகன். யாருக்குமே ஒரு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ரசிகன் வந்து அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. எனக்கு வந்து படத்தில் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க. படத்தில் தான் ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லர்லேயே எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ட்ரெய்லர் ஓப்பனில் கூட என்னை தான் காமிச்சாங்க. சார் அது மட்டும் இல்லை, எனக்கே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்புறம் சென்ட்ரா என்ன தான் பதட்டப்படாத தம்பி, அண்ணன் மாதிரி பேசு அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க. அந்த தைரியத்தில் தான் நான் அது பேசிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தனுஷ் சார் கிட்டேருந்து. என்னன்னா ஃபஸ்ட்டு டைம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி செம்மையாக பண்ணாங்க. அதுவும் வேல்ராஜ் சார் வந்து தனுஷ் சார்கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க. அதை பார்த்து நான் மறைமுகமாக ரசித்தேன். சார் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே கேமரா இதில் வந்து சார் அந்த லென்ஸு சார் அந்த பக்கம் வராதிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ராஜ் சார் சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா டேலண்ட்டுமே இருக்குது அப்படின்றத தனுஷ் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டு நான் அதை டெவலப் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். தனுஷ் சாருக்காக செட் ஆகிற ஒரு டைலாக் அப்படின்னா, நீங்கள்லாம் பேசியே ஜெயிக்கிறவங்க, நான் ஜெயிச்சுட்டு பேசுகிறவன் அப்படின்றத அடிக்கடி ப்ரூவ் பண்ணுறவர் நம்ம தனுஷ் சார். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ பெரிய மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. முதல்ல நான் ஒரு நன்றியை கண்டிப்பாக சொல்லணும் இங்கே இயக்குனர் ராஜ்முருகனுக்கு. இந்த ஃபங்க்ஷனில் எதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோக்கர் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக பண்ணோம் ஒரு டைமில். அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக தனுஷ் சார் ட்வீட் பண்ணியிருந்தார் மியூசிக் அண்ட் படத்தை பற்றி ஜென்ரலாக. ஸோ அந்த படம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவரோட இணைஞ்சிருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். செகண்டாக வந்து ஒரு தனுஷ் சார் வந்து எவ்வளோ பெரிய மனிதர் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வி வர் மேக்கிங் மியூசிக் அண்ட் அது எனக்கு சம்டைம்ஸ் என்ன பிரமிப்பாக இருக்குன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு பேட்ரி இருக்கும், அது தீர்ந்து போகலாம். ஒருத்தருக்கு ஒரு ஃபைனைட் எனர்ஜி இருக்கும், அதை வச்சு அவங்க எதாவது பண்ண முடியும். பட் எப்போவுமே எதையாவது சிந்திச்சுட்டு எல்லாத்தையுமே பண்ணி அதை ப்ரில்லியண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு வந்து அவர் எனர்ஜியை மேட்சே பண்ண முடியாது. நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் ஆனால் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய மனிதர். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவ்வளோ எளிமையான ஒரு மனிதர். அதை வந்து அவர் உண்மையில காட்டிக்கிறதுங்கிறது வேற விஷயம். இப்போ தெரிஞ்ச விஷயத்த காட்டிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது கூட இல்லை. அவர் வந்து தெரியும்னு நினைக்காத ஒரு மனிதர் அவர். அண்ட் பாடல்கள் பண்ணும்போது கூட பாடல்கள் வந்திருக்கிற விதத்துலேயே உங்களுக்கே தெரியும் அவருடைய இன்புட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாடல்கள் அப்படின்ட்டு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஐடியாஸ் அவருக்கு. அண்ட் எந்த ஒரு விஷயத்த பிடிச்சாலும் அதை வந்து ஒரு ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுவார். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு
பணியாற்றும் வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இது வந்து நான் சும்மா சொல்ல, உண்மையிலே ஹார்ட்லன்னு சொல்கிறேன். அண்ட் வந்து எப்போவுமே ஒரு பெரிய ஆளோட வந்து நம்ம வேலை பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக வேலை பண்ணும்போது நம்மளுக்கு மறந்துடும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. உண்மையிலே அவரை எளிமையாக பழகக்கூடிய அந்த விதத்தில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண உடனே நம்மளுக்கு மறந்துடும் நம்ம இவ்வளோ பெரிய ஆளோட வேலை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அதுக்காகவே நான் நைட்டு போயிட்டு யூடியூப்பில் அவர் நடித்த சீன்ஸ், புதுப்பேட்டை சீன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். நான் அவ்வளோ பயங்கரமான ஒரு ஃபேன். அவர் படங்கள்லாம் நான் வந்து தேட்டரில் பயங்கரமாக ஃபஸ்ட் ரோலெல்லாம் உட்காந்து டிக்கெட்லாம் கழிச்சு தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட ஒரே மேடையில் இருக்கோன்னு நினைக்கிறது வந்து நான் ஒரு மிகப்பெரிய கௌரவமான விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த நேரத்தில் நான் இசைக்கலைஞர்கள் இந்த படத்தில் பணியாற்றுறவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் சொல்ல முடியல. பாடியவர்கள், இந்த படத்துக்காக என்னோட ராப்பகலாக உழைச்ச ரவிஜி, விஜய், சவுண்ட் இன்ஜினியர் ரிஷித் குபேர்கர், இவங்க எல்லாருமே ரொம்ப பேஷனோட ரொம்ப உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வாசிச்ச மேசிடோனியன் ஆர்கெஸ்ட்ரா, அவங்களுக்கு என்னோட நன்றி. ஏன்னா நம்ம எப்படி சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப 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 அழகாக வேலை பண்ணி கொடுத்தாங்க. ஆண்ட்ரூங்கிறவர் தான் வந்து இந்த படத்தோட இன்டர்நேஷ்னல் மியூசிஷியன்ஸ்லாம் கோஆர்டினேட் பண்ணார். ஸோ அவருக்கு என்னோட நன்றிகள். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து இப்போ ரீரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு படத்துக்கு. நான் இந்த கதாபாத்திரங்களோட நான் டெய்லி வாழ்ந்த ஒரு 15 நாள். அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். எனக்கு நடிகர்களே தெரில அந்த படத்தில், கதாபாத்திரங்கள் தான் தெரிஞ்சாங்க. ஸோ நான் அவங்க நைட்டு ஒர்க் பண்ணி முடிச்சப்போ கூட நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன், ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைப்பேன். ஸோ இதுதான். ஸோ எனிவே நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கல. இந்த மேடையிலே நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையில் எனக்கு உட்கார ஒரு இடம் கொடுத்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக லைவ் இசை பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது தனுஷ் சார் தான். எனக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அவர் தான் சொல்லிட்டே இருந்தார், இல்லை ஃபுல்லாக லைவாக பண்ணலாம், ஃபுல்லாக ஹியூமன் மியூசிக்கே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவர் அதாவது யாருமே பிரேக் பண்ண முடியாத ஆர்ட்ஸில் நம்புகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆளில் ஒருத்தர் அவர். ஏன்னா எல்லாரும் எதை பண்ணுவாங்களோ அதை தான் அவர் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக அதை பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்கி காட்டுவார். ஸோ எல்லாரும் அதை பண்ணுவாங்க. ஸோ நான் நிறைய கற்றுட்ருக்கேன். இட்ஸ் எ பிக் இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். அதை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். ஆனால் அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ஸோ அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைத்த ஒருத்தன் அப்படிங்கிற முறையில் நான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஸ்டில் லாட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் பாபாண்டி. இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பையும் பணிவையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பவர் பாண்டி எனக்கு ஒரு முக்கியமான படம். இயக்குனர் கஸ்தூரி ராஜா 27 வருடங்களுக்கு முன்னால் என் ராசாவின் மனசிலை படத்தின் மூலமாக என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அவரது மகன், என்னுடைய மருமகன் தனுஷ் அவர்கள் 27 வருடங்களுக்கு பிறகு என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு கொடுப்பினை எல்லோருக்கும் அமையாது, எனக்கு அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி. இயக்குனர் தனுஷ் அவர்களை பற்றி 2 விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இறை அருளால் அவர் இன்று வளர்ந்திருக்கும் உயரம் மிக அதிகம். தமிழில் முன்னணி ஹீரோ, தெலுங்கில் மிகப்பெரிய பெயர், ஹிந்தியில் பெயர், ஹாலிவுட் படங்களில் நடிக்கிறார். இப்படி இருக்கும் ஒருவர் தான் இயக்கப் போகும் முதல் படத்துக்கு ரஜினி சாரிடம் டேட் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் நான் ராஜ்கரணி ஹீரோவை வைத்துத்தான் படம் எடுப்பேன் என்று எடுத்த அவர் முடிவு, அவரது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இந்த படத்தில் வேலை செய்த ஒவ்வொரு கணமும் நான் உணர்ந்தேன். இந்த குழுவில் எல்லோருமே எனக்கு பிள்ளைகள் தான். என் பிள்ளை பிரசன்னா சொன்ன மாதிரி
புதிதாக நடிக்க வந்தவனைப் போல கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பது பிரசன்னாவின் பார்வை. உண்மை அதுதான். ஏனென்றால் மருமகன் தனுஷ் எனக்கு விளக்கிய விதத்தில் என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இதுவரை ராஜ்கிரண் என்று இருந்த ஒரு பிம்பத்தை உடைத்தெறிந்துவிட்டு புதிதாக ஒரு ராஜ்கிரணை இந்த படத்தின் மூலம் உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் தனுஷ். அவர் சொல்லி தந்த விதத்தில் இந்த பவர் பாண்டி என்பவன் இப்படி இருப்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசுவான், இப்படி சிந்திப்பான் என்று அவர் எனக்கு ஊட்டிய விதத்தில் 50% நான் பண்ணியிருப்பேன் என்று நம்புகிறேன். 100% பண்ணியிருந்தால் டோட்டலாகவே ராஜ்கிரன்கிற ஒரு கேரக்டரை மறந்து போயிடும். அந்த அளவு மிகப்பெரிய இயக்குனராக அவர் இறை அருளால் உருவெடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இப்படி ஒரு நல்ல இயக்குனரிடம் நான் ஒப்படைக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு என் நன்றி. வணக்கம். ஒரு நல்ல படத்துல இருக்கும்ன்ற திருப்தியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கதை கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வந்தது எங்க அப்பா. என் வாழ்க்கையில எனக்கும் எங்க அப்பாவுக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எப்படி தனுஷுக்கு தெரியும்னு தெரியல, அது எல்லாம் சீனா வச்சிருந்தாரு. கதை கேட்கும் போதே என்னால இம்மீடியட்டா கனெக்ட் பண்ண முடியுது. எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம ஊர்ல நிறைய அப்பா பசங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ராஜ்கிரண் சார்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசை. படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் ரொம்ப சைலண்டா அவரை அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். நான் அவர்கிட்ட நிறைய பேசலை. ஏன்னா அவர் அப்பாவாகவும் நான் பையனாகவும் நடிக்கிறோம் இந்த படத்துல. எங்க அப்பா கிட்ட நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு இருந்தால் நல்லா இருக்கும். அந்த படம் அந்த கதை கரெக்டாக வர்றதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால அவர்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய பேச மாட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேலே 2 பேர் பேச ஆரம்பிச்சோன்னா சண்டை ஆகிடும். அவர் சொல்றது நல்ல விஷயமா தான் இருக்கும், எனக்கு பொருந்தாது. இல்லை நான் சொல்ற விஷயம் அவருக்கு பொருந்தாது. ஆனால் உண்மையிலேயே இந்த படம் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல என்னை காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு தனுஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்தை நான் பர்சனலாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டா நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணும். ஆனால் சொல்லணும்னு உட்காந்தானே எனக்கு வார்த்தை வராது. எங்கள் அப்பா என் தோளில் கை போட்டு என்கிட்ட பேசியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவருக்கு வராது. இதுக்கு மேலே என்ன சொல்றது இல்லை. இந்த படம் எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண, என் வாழ்க்கையிலே எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண ஒரு விஷயம்னா, மனசார பண்ண விஷயம்னா இந்த படம் தான். தேங்க்யூ தனுஷ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரோல் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் ஃபில்ம். பாரதி மோகன் சார் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனால் தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எழுத முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இந்த கதையை சொல்லும் போது தனுஷ் எனக்கு ஒரு பெரிய, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணணும்னு அவருக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ, நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, நல்ல நடிகர்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய ஒரு மாஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு ஹீரோ. அவர் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் டைரக்ட் பண்ணிருக்கலாம், அவரே 4-5 ரோல்ல கூட நடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம இப்படி ஒரு கதையை எடுத்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற விஷயத்த ஒரு படமா எடுக்கணும்னு எப்படி அவருக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அண்ட் பொதுவாக தனுஷை பற்றி கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் என்னதான் திறமையானவராக இருந்தாலும், தனுஷ் இதை நான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் எனக்கு இங்கே சொல்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு தோணுச்சு. அவரோட வெற்றி, அவரோட உயரம், இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் அவர் நல்லா நடித்தாலும் எல்லாம் பண்ணாலும் நம்மளால ஒத்துக்க முடியாது. இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பொறாமை, ஒரு சின்ன காண்டு இருந்துகிட்டே இருக்கும். சத்தியமா தனுஷ் எனக்கு அப்படிதான் இருந்தது. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு, சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன்.
ஆனால் இந்த படத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிட்டப்போ நான் ஸ்னேகா கிட்ட சொன்னேன், தனுஷ் ஏதோ படம் டைரக்ட் பண்ணுறான் கூப்பிட்றாரு போகணுமா, அவ்வளோ ஈகோ எனக்கு. என் பொண்டாட்டி பார்த்தாங்க, அப்படி போய் கதையை கேட்டு அப்புறம் டிசைட் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து அந்த கதையை சொல்லி முடிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் ஐ வாஸ் ப்ளோன் அவே. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், he deserves every bit of the success that he has had. உண்மையிலே இது நானும் தனுஷும் கொஞ்சம் ஒரு அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வீட்டில் ஒரு நைட் இளையராஜா சார் மியூசிக்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். we were on a trip. அப்போ கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனால் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஆடியோ ரிலீஸ்லையோ அப்போ தான் சொல்லணும்னு நினச்சேன். he deserves all that success he's got. And ஒரு டைரக்டராக இவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு இன்னொரு ஆக்டரோட ஒரு மைண்டுக்குள்ளே போய் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்ல நடிகர்னு. இந்த கேரக்டர் அவர் பண்ணால் எப்படி இருக்கும், அவர் ஒரு டைரக்டராக இதை எப்படி அவர் மனசுக்குள்ளே கன்சீவ் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு அதை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் புருவத்தை சுருக்காதீங்க இந்த படம் முடியறதுக்குள்ள ஒரு 1000 தடவை எனக்கு சொல்லியிருப்பாரு, நீங்க நல்ல பையன் தான், நீங்க கெட்ட பையன் இல்லை, இந்த அப்பாவுக்கு நீங்க நல்ல பையன் தான், ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு அது செட் ஆகல, அவ்வளவுதானே தவிர உங்க அப்பா மேல உங்களுக்கு கோவம் தான் இருக்கு, வெறுப்பு இல்லை. அந்த புருவத்தை சுருக்காதீங்க அது எப்படி எனக்கு வருதுன்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஆயிடும். அப்புறம் நானே போய் வீட்டில் நின்று புருவத்தை சுருக்குனா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருவோம்னா பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பண்ற அதே எக்ஸ்பிரஷன் இன்னொருத்தர் முகத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது டைரக்டர் தனுஷ் கிட்ட இருந்தோம், ஆக்டர் தனுஷ் கிட்ட இருந்தோம். ராஜ்கிரண் சார், சாரி சார், நீங்கள் கூட யோசிச்சுக்கலாம் இந்த பையன் பேசவே மாட்டேன்றான் இப்படி இருக்கான்ட்டு. எனக்கு அதுதான் ஒரு ரீசன். எனக்கு நிறைய உங்ககிட்ட பேசணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் ஆசை. ஆனால் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த படம் பண்ணும்போதுலாம், அதனால கொஞ்சம் அந்த இடைவெளி இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம பார்த்த ராஜ்கிரண் சார் இல்லாமல் வேஷ்டி சட்டை ராஜ்கிரன்லேருந்து பேண்ட் சட்டை ராஜ்கிரண் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே வேற ஒரு, நீங்கள் பவர் பாண்டியை தான் பார்ப்பீங்க. இதில் ராஜ்கிரன்கிற ஒரு இண்டிவிஜுவல் தெரியாமல் பவர் பாண்டிங்கிற ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு படம் ஃபுல்லாக தெரியும். அந்த அளவுக்கு தனுஷ் அவரை மாற்றிருக்காரு. இன்னொன்று, தனுஷ் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறாரு. ராஜ்கிரண் சார் இவ்வளோ படங்கள், அவங்க அப்பாவுக்கே முதல் படம் அவர் கொடுத்துருக்காருன்னு போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது தெரியும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஷார்ட்டும் தனுஷ் வந்து சொல்லும்போது அப்படின்றது ஏதோ முதல் தடவை கேமரா முன்னாடி நிற்கிறவன் ஒரு மிரண்டு டைரக்டருக்கு பயந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்டுப்பாங்களா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படிதான் பண்ணாரு. சார் இது ஒன்னொரு பைக் ஓகே தம்பி அப்படியே அது எப்படிதான் தெரியல அவரால் அப்படி இருக்க முடியுதுன்ட்டு. ஏன்னா ஒரு 4 படம் நல்லா பண்ணிட்டோம், நல்லா நடிக்கிறான்னு ஒரு படத்துக்கு ஒரு வரியை எழுதிட்டாலே நம்ம கொஞ்சம் அப்படியே அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு ஹம்பிளாக ஒரு டைரக்டர் சொல்றதை கேட்கணுங்கிற அந்த ஒரு சரண்டர் பண்ற ஒரு விஷயம் ராஜ்கிரண் சார் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார். ரேவதி மேம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோயின். கண்டநாள் முதல்ல அவங்க கூட நடிச்சுன்னு, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு சீன் தான், பட் ஸ்டில் ஐ செரிஷ் தட் ஃபார் லாங் டைம். அண்ட் ஜாயா சிங், தெரியல நான் அவ்வளோதான் நல்லா நடிச்சேன்னு தெரியல, இருந்தாலும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. And thank you everyone. Sean, I'm praying I'll work with you soon again. நான் ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணுன்ட்டு. ஏன்னா ஆல்பம் இந்த படத்துக்காக அவங்க கம்போசிங்கெல்லாம் உட்காரும்போது கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அவ்வளோ பேஷனேட்டாக இந்த படத்தோட ஆல்பம் தனுஷும் ஷானும் உருவாக்கியிருக்காங்க. ஐ திங்க் தனுஷோட படங்களில் ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ பெருசாக வர்றதுக்கு அவரோட பேஷன் தான் காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அதை வாங்கி பண்ணுறதுக்கு ஷான் மாதிரி ஒரு டேலண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. தேங்க்யூ ஷான், ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். டப்பிங் பேசும்போது ஒரே ஒரு சீன் பார்த்தேன், ரோபோ சங்கர் அண்ணன் நடிச்சது. கண்டிப்பாக அது பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் சிரிச்சு வயிறு புண்ணாயிடும். இந்த படம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போதே தெரியும், இது ஓடாத படம் சுமார் படம் அப்படின்னுலாம். இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் படம்.
ஃபேமிலியாக வந்து எல்லாரும் ரசிக்க போகிற ஒரு படம். அண்ட் தனுஷ் சீக்வல் பண்ணலான்னு சொல்லிருக்கீங்க. அண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உலகத்தில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. மனிதர்களுக்குள்ளும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது. எதை தேர்வு செய்து கொள்கிறோம், எது நமக்கு வேண்டும், எதை நோக்கி நாம் போக வேண்டும் என்பது நம் கையில் தான் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் அப்படி நம் வாழ்க்கையில் சுற்றி இருக்கும் அன்பு, நிம்மதி, பாசம், நல்லது என்ற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பது பவர் பாயிண்ட். முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய அசோசியேட் டைரக்டர்ஸ். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. என்னுடைய நிறைவுகளையும் குறைகளையும் அவங்க சமாளிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராஜ்கிரண் சார் இந்த படத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த படம் ஒரு பாலுமகேந்திரா சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு படம் தனக்கு என்ன வேண்டுமோ அதுவே அதை தேடி வாங்கி கொள்ளும். அப்படி வாங்கி கொள்ளாத படம் சரியாக வராது. இந்த படத்தை பொறுத்தவரை ராஜ்கிரண் சார் உள்ளே வந்ததும் அவருடைய சிரிப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அன்பு, இதுதான் இந்த படத்திற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை தேடி கொடுத்தது. இந்த படம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் ராஜ்கிரண் சார் தான். இது நன்றி எல்லாம் வந்து சொல்லி மிகவும் ஒரு குறைவான வார்த்தையாக வருகிறது. எங்கள் அப்பா ராசாவி மனசில் எடுக்கும்போதுலேருந்து நான் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தலையில் போட்டுட்டு இப்படிலாம் பண்ணிப்பேன், தண்ணியெலாம் தெரிக்கும். ஏன்னா அது ராசாவி மனசில் வரும். அது மாதிரி அவர் அடித்தாருன்னா தண்ணியெலாம் அப்படி தெரிக்கும். ஸோ நானும் போய் டேப்பில் தண்ணி எடுத்து தலையில் முடியலெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்குவேன். அந்த படத்தில் ஒரு ரீரெக்கார்டிங் போட்டிருப்பாங்க. அவர் நடந்து வந்தாருன்னு அந்த செருப்பில் கரெக்ட்னு ஒரு ரீரெக்கார்டிங்லாம் வரும். அதனால் அப்போ அந்த டைமில் ஒரு செருப்பு ஒன்று வைப்பாங்க, லெதரில் இருக்கும், அதை மடக்கிக்கலாம். ஏன்னா அந்த செருப்பு மடங்கியிருக்கும். நான் உட்காந்து அந்த செருப்பை மடக்கிட்டே இருக்கேன், மத்தியானம்லாம் உட்காந்து மடங்கி இருக்கணும். அதை போட்டு நானே வாயில் ரீரெக்கார்டிங் கொடுத்துடலாம் நடக்கும். ஸோ என்னுடைய ஒரு சூப்பர் ஹீரோ மாயாண்டி. அந்த மாயாண்டிங்கிற கேரக்டர் வந்து அதுதான் எங்கள் குடும்பத்துடைய என்ன சொல்கிறது, எங்கள் குடும்பத்துடைய ட்ராவலே வந்து அந்த மாயாண்டிங்கிற கேரக்டரில் தான் ஆரம்பம். இவ்வளவு ஒரு அன்பான மனிதர் அவரை அணுகும் பொழுது ராஜ்கிரண் சார் அவ்வளவு சாதாரணமாக வந்து ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சார் என் மேலே வச்சிருக்கிற பாசமா இல்லை இந்த குடும்பம் மீது வைத்திருக்க பாசமா தெரியல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்து ஆஃபீஸில் கதை கேட்டாங்க. அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னே தெரியல. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். என் மீது வைத்த நம்பிக்கைக்கும், ஒரு புதுசாக இயக்கிற படம் இயக்குறான், இவன் என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறது ரொம்ப சுலபம். நான் ஒரு மரியாதையாக ஒரு நீங்கள் கொடுத்த மரியாதையை தான் வந்து மொத்த யூனிட்டும் ஃபாலோ பண்ணிச்சு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பவர் பாண்டிங்கிற கேரக்டர் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மேலேயே ஆச்சு. அது அவரை சென்று அடையும் பொழுது தான் முழுமை அடைந்தது. அதுக்கு கடவுள் தான் காரணம். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரேவதி மேடம் அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸ். அவங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணும்போது யங்காக வர டேலண்ட்ஸ் எல்லாமே ரேவதி மேடம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு அவங்க படம் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம் வருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். சரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க கேமரா முன்னாடிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் போய் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படலை. அவங்களுக்குள்ள ஒரு இயக்குனரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சுலபமாக புரிஞ்சுது. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய அசெட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஹேவிங் த ஃபெய்த் இன் மீ.
என் பிரசன்னா, ஆக்டர் பிரசன்னா. பிரசன்னா ஒரு 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 பிளைண்ட் ஃபெய்த்தோடு தான் பிரசனாவும் ஒர்க் பண்ணார். அண்ட் வெரி வெரி ஷார்ப், வெரி டேலண்டட். அண்ட் எனக்கு வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிற யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு 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 சந்தோஷமும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் வரும். இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சைலண்டாக விட்டுறதும் அதோட விட்டுறது, இது கிடைக்கல அப்படிங்கிறதுனால போராடாமல் விட்டுறதும் ரெண்டுமே தப்பு. பிரசன்னா தன்னுடைய உடலை வருத்தி ஃபுல்லாக இன்னைக்கு அவர் ஃபிட்டாக 6 பேக்ஸோட பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்காரு. தட்ஸ் எஃபர்ட். அண்டு அந்த எஃபர்ட்டும் அந்த அந்த ஜிம்மில் அவர் செலவு பண்ண ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் தியாகம் பண்ண தனக்கு பிடிச்ச சாப்பாடும், மத்தியானம்லாம் வெறும் க்ரில் சிக்கன் சாலட் மட்டும் சாப்பிடாரு. எனக்கு பார்க்கவே பாவமாக இருக்கும். அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அங்கேருந்து வெளியே வர எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அண்ட் தட் வில் பே ஆஃப். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தட், வெரி ஷூர் அபவுட் தட். And thank you, Prasanna, for believing in me and giving life to the character that we all created together. Thank you so much. And all the other actors here, Chai Singh, Vidhi Lekha, Didi, Naren sir, Dhruv, real parent, Raghav, Raghav, everybody. All the actors and all of Radhikanan sir. அப்புறம் இங்கே ரின்சன் ஒருத்தர் வரல, அவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. தினா வந்துட்டானா? வா. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டேலண்டாக அவர் இருந்தார். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போது இந்த பையனோட அப்படின்னு தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போது. பட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டார். ஹி ஹேஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் ஹியர். I'm very happy with this work in the film. And எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என்னோட நன்றி. எல்லா ஆக்டர்ஸுமே என்னோட நண்பர்கள், எல்லாருமே என்னோட ஃபேமிலி மாதிரி பார்க்குறவங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. வேல்ராஜ் சார், சுப்பிரமணியம் சிவா, பாபா பாஸ்கர், இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறதில்ல. அவங்க ஓகே, அவங்க அப்புறமா பேசிக்கலாம். ஷான் ரோல்டன், இது வந்து நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். ஒரு மியூசிக் டைரக்டரோட உட்காந்துன்னா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சிலது கரெக்டாக இருக்கலாம், பல விஷயங்கள் முட்டாள்தனமாக இருக்கலாம். பட் ஆனால் அதுக்காக நான் தயங்க மாட்டேன், சொல்லிகிட்டே இருப்பேன் தோன்றதெல்லாம். ஷான் ரோல்டன் கூட உட்காரும்போது எதுவுமே சொல்ல முடியல. அவர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு சத்தம் இல்லாத இசை கேட்டுச்சு. அது எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பரவசத்தையும் எனக்கு உண்டாக்குச்சு. அண்ட் அதை நோக்கி தான் நானும் ஷானும் போகணும்னு ஆசைப்படுறோம் டுகெதர். சத்தம் இல்லாத இசை. அண்டு நம்ம மண்ணுக்குன்னு ஒரு சில சத்தங்கள் உண்டு. அந்த சத்தங்கள் வந்து கம்மியாகக்கூடாது, நம்ம பாடல்களில் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறதுல நானும் ஷானும் ரொம்ப நான் இருந்த அதே மைண்ட் செட்டில் ஷானும் இருந்தார். ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. நம்ம மண்ணுக்கான சத்தம் நிறைய, உதாரணத்துக்கு தமிழ் நாதஸ்வரம் மாதிரி நம்ம மண்ணுக்கான சத்தம் நிறைய உண்டு. அது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னேன். அதையெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ இந்த படத்துலையும் இந்த கதைக்காகவும் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் போகணும்னு நினைக்கிற இடம் அதுதான். சத்தம் இல்லாத இசையும் நம்ம மண்ணுக்கான சத்தங்களையும் நம்ம பாடல்களில் நிறையா கேட்கணும். நம்ம அடையாளமான ஒரு இசை இருந்தது இல்லையா, அந்த இசையை வந்து திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு 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 இதை நோக்கி தான் நாங்கள் போகணுன்னு ஆசைப்படுறோம். அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ண அவரும் ரொம்ப தயாராகவே இருக்கார். ஷானை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ½ அன் ஹவர் நான் கூட உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் சார் நான் பண்ணி காட்டுமா அப்படின்னாரு. நீ போறியா, நான் பண்ணிட்டு அப்புறம் சொல்ல தான் அதுக்கு அர்த்தம். அது ஆக்சுவலாக கூட சரி என்ன நான் சொல்லாமல் இவர் எப்படி எங்கே என்ன மியூசிக் வரும்னு இவருக்கு எப்படி தெரியும், என்ன பண்ணுவாருன்னு சொல்லி நானும் போயிட்டேன். ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய ஸ்பேஸ் கேட்குறாரு, தன்னுடைய கலையை உள்ளே கொண்டு வரணும் போது அதை கொடுக்கறது தான் மரியாதை. போயிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு சார் 4 ரீல் ரெடி ஆகிடுச்சு வந்து பாருங்கன்னாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நீ எவ்வளோ
பெரிய இன்சல்ட் பண்ணியிருப்ப கூட உட்காந்துருந்தா அவரோட அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஒரு ஒரு அவர் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் வந்து he comes from a very big legacy and his knowledge in music is very wide. நாங்கள் எங்களுக்குள்ள பயங்கரமாக கிண்டல்லாம் பண்ணிப்போம், இசை கடலே அப்படின்லாம் நான் அவர் கூப்பிடுவேன். அவர் ஐயோ சார் அதை வெளில சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவார். அவ்வளோ இட்ஸ் வாஸ்ட். ஒரு 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 ஓஷனுக்குள்ளே வந்து எவ்வளோ பேர்ல்ஸ் இருக்க முடியுமோ அவ்வளோ பேர்ல்ஸும் அவருக்குள்ளே இருக்குது. இட்ஸ் அப் டு த டைரக்டர் டு ஸ்விம் அண்ட் டேக் த ரைட் பேர்ல். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பிளெஸிங்காக ஷான் கிடைச்சிருக்காரு. Power Pandi, his music is the soul of the film. His background score is the soul of the film. And I'm very happy Sean Roldan happened to Power Pandi. I feel very blessed. And I know my speech is a little lengthy, but I have to talk what's important to the film and myself as a director. And Prasanna GK, editor Prasanna. என் வேலையை பாதிக்கு பாதியாக குறைச்ச ஒரு அவர் தான். அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டாரு. எடிட்டிங் வந்து டெக்னிக்கலாக கட் பண்ணுறது ஓகே, நிறைய பேர் பண்ணலாம். அண்ட் கரெக்டான கட்டிங் அது ஒன்று இருக்குது, அதுவும் நிறைய பேர் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆனால் எமோஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணுற எடிட்டிங் அது வந்து இட்ஸ் நாட் வெரி காமன். கரெக்டாக நம்ம அவங்க ரஷ் மட்டும்தான் போவோம், அவங்க எல்லா டேக்கையும் பார்த்துட்டு கரெக்டான எமோஷனை எந்த ஆங்கிளில் எந்த ரேஞ்சில் எதில் வந்து கரெக்டான எமோஷனை வந்து கான்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கலாம். எனக்கு ஃபில்ம் மேக்கிங் பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதி இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் நம்புற ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஃபில்ம் மேக்கிங் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், நிறைய கிராமர் இருக்கலாம், நிறைய ரூல்ஸ் இருக்கலாம், கிராண்டியர் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ல ஒரு எமோஷன் கன்வே ஆனால் தான் அது நிற்கும். இட்ஸ் அபவுட் அ ஸ்டோரி விச் வில் கன்வே த எமோஷன் ரைட். அதுக்கு மை எடிட்டர் ஷுட் கான்கோர் த எமோஷன் கரெக்ட்லி, கேப்சர் த எமோஷன் கரெக்ட்லி. அந்த வேலையை எனக்கு முழுக்க ஒரு ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் போகவே இல்லை. he did everything on his own. And அவர் அகெயின் என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட பில்லர்ஸ் ஷான் ரோல்டன், ஜிகே பிரசன்னா எல்லாமே. அண்ட் mark my words, GK Prasanna is going to be one of the most promising talents and ரொம்ப ஒரு wanted editors our future la irukka porar, and he's going to go places which I'm very sure about. Congrats and thank you so much Prasanna. And all art side, all the other technicians who's worked in the film, everybody, I owe them a lot. They believed in me, I believed in them, they've given their best. And they've encouraged me, they've supported me, they've been there, and I'm very happy, I'm very honored that I could pull off a film and I could finish a film, I could complete a film without messing it up. And I hope we all had a very good positive vibration when we worked in the film. We all traveled as a family, we all felt it in our hearts. I hope you guys, audience, fans, they all feel the same positivity in this film. They all feel the same way we felt. And I hope this film makes a difference in people's life, because we've conveyed something which is very important right now in the society. And it starts inside your family, not outside. So I'm very happy, I'm very glad. Thank you all for coming once again. And again, I would like to thank இறைவனுக்கும், என்னுடைய அம்மாக்கும், என்னுடைய அப்பாக்கும், என்னுடைய சகோதரன் செல்வராகவன் சார் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரிகள் விமலா கார்த்தியா அவங்களுக்கும், என்னுடைய ரசிகர்களுக்கும், எனக்கு மிகப்பெரிய பலமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். Thank you so much once again. Thank you all for coming. Thank you.